11/10/2025 திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டில் அழகு மாணவர்கள் இன்று திருப்பூர் இருக்கக்கூடிய டிஎன்எஸ் நிலையத்துக்கு வந்திருக்கோம். ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். எதற்காக அப்படின்னா போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்காக பல்வேறு வழிகளிலே விழிப்புணர்வு ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே மக்கள் எல்லாம் போதையை எடுத்துக்கொண்டு அவர்கள் தவறான பாதைக்கு செல்லும் பொழுது அவர்களை பாதுகாப்பதற்காக டிஎன்எஸ் துறையினர் எவ்வாறு செயல்படுகிறார்கள், அவர்களுடைய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் நமக்கு எடுத்து உரைக்க வருகிறார் நம்முடைய டிஎன்எஸ் மாவட்ட உதவி அலுவலர் மதிப்புக்குரிய வீரராஜ் அவர்கள். போதையினால இது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுற இடத்துலையும் அங்கே ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா போதையில் நின்றுட்டு அப்படியே எங்களை லாங் கைட் பண்ணுவார். நல்லா தண்ணியை போட்டு என்ன பண்ணுவாங்க, இளைஞர்களோ அல்லது எவ்வளோ யாராக இருந்தாலும் போதையில் நீர்நிலை பக்கம் போகும்போது அவங்களால நீச்சல் அடிக்க முடியாமல் நீர்நிலையில் மூழ்கி இறந்துடுறாங்க. ஒரு உயிர் போகும்போது அந்த உயிர் சார்ந்த அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அந்த குடும்பமும் ஒரு இயல்பு நிலையை பாதிக்கப்பட்டு வறுமை நிலைக்கு அவர் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருந்து அந்த போதையினால் வீழ்ந்து போகும்போது அந்த குடும்பம் வறுமை நிலைக்கு தள்ளப்படுது. நீர்நிலைகளில் போதையில மூழ்கி இறக்குறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் கூட இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களால ஈஸியாக தப்பிச்சு வெளியில் வர முடியாது. அதனால் போதையில் சுத்தமாக அந்த போதை இல்லாத உலகமாக, தமிழகம் மட்டும் இல்லாது இந்தியா மட்டும் இல்லாத போதை இல்லாத உலகமாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இளைஞர்கள்ட்ட ஒரு நல்ல சிந்தனை வரும். இப்போது எல்லா செயல்களுக்கும் மூளை விதையாக இருக்கிறது எண்ணங்கள் தான். அப்போ அந்த எண்ணங்கள் தூய்மையான ஒரு நல்ல மனிதர்களிடம் இருந்தால் அது வரும்.